Hello friends, welcome to our Release Home channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மழை காலத்துக்கும் குளிர் காலத்துக்கும் தேவையான எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸ் தான் இந்த பார்க்க போறோம். அதுக்கு இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா டிப்ஸோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாமா வாங்க. இந்த மழை காலம் மற்றும் குளிர்காலத்தில் அரைத்த மாவை புளிக்க வைக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நான் சொல்கிற ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ஈஸியாக மாவு புளிச்சிடும். உங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் ஓவன் இருந்துச்சுன்னா நீங்கள் அரைச்ச மாவை ஒரு பவுல்லையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பாக்ஸ்லையோ வச்சு அந்த மைக்ரோவேவ் ஓவனுக்குள்ளே ஆன் பண்ணாமல் சும்மா உள்ளே வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா மாவு சூப்பராக புளிச்சிருக்கும். இன்கேஸ் உங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் ஓவன் இல்லை, பழைய ஸ்வெட்டர் இல்லைன்னா பழைய கனமான பெட்ஷீட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாவு பாத்திரத்தை டைட்டா க்ளோஸ் பண்ணி வைங்க. அந்த மாதிரி வைக்கும்போது மாவு ஈஸியா புளிச்சிடும். நீங்க குளிர் அதிகமா உள்ள ஏரியால இருந்தீங்கன்னா மைக்ரோ ஓவன்ல ஜஸ்ட் அந்த லைட்டை மட்டும் ஆன் பண்ணிட்டு மாவை உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. மாவு சூப்பரா புளிச்சிருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மழை காலத்தில் பவர் கட் ரொம்ப அதிகமாகவே நடக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம மெழுகுவத்தியை தரையில் வச்சா அந்த தண்ணி அந்த தரையில் ஒட்டிக்கும். காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுக்கும்போது தரை ஸ்கிராச்சஸ் விழுகும். அந்த மாதிரி இருக்கும்போது அகல் விளக்குல ஒரு திரியை வச்சு இந்த மாதிரி மெழுகுவத்தியை அது மேல வச்சு பத்த வச்சு வைங்க. அப்படி வைக்கும் போது மெழுகுவத்தி உருகி கீழே விழுகும் போது அந்த அகல் விளக்குலயே விழுந்துரும். அந்த மெழுகுவத்தி ஃபுல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஏற்கனவே வச்சு இந்த திரியை மறுபடியும் பத்த வச்சு ரீசைக்கிளிங் பண்ணிக்கலாம். நம்ம மெழுகுவத்தியை நீங்க ஏற்கனவே பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு பத்த வச்சீங்கன்னா மெழுகுவத்தி நின்று எரியுங்க, நல்லா எரியும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த குளிர்காலம் மற்றும் மழை காலத்துல ஜீனி, உப்பு அதெல்லாம் லைட்டா தண்ணி விட்டது போல, அதாவது ஈரப்பதமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத எப்படி பாதுகாக்கிறதுனா ஒரு வெள்ளை துணியில கொஞ்சமா அரிசி எடுத்து ஒரு மூட்டை போல ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு நூலை வச்சு கட்டிக்கலாம், இல்லைன்னா லப்பர் பேண்ட்ல கூட போட்டுக்கலாம். டைட்டா ஒரு மூட்டை ரெடி பண்ணிருங்க. நீங்க இந்த ஜீனி, உப்பு போட்டு வச்சிருக்க கண்டெய்னர் இல்லாட்டி ஜாடியில அந்த மூட்டையை நல்லா திணிச்சு வச்சு க்ளோஸ் பண்ணிருங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அரிசி அந்த ஈரப்பதத்தை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஜீனி, உப்பு ரெண்டுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் இல்லைன்னா அரிசியை நீங்கள் வச்சுருக்க கண்டெய்னர் இல்லை ஜாடியில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஜீனியையும் உப்பையும் போட்டிங்கன்னா அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கொசு எப்போது இருக்கிறதோட இந்த மழை காலத்தில் அதிகமாக இருக்கும். இந்த கொசுலாம் நம்ம குழந்தைங்களை கடிச்சு அவங்களுக்கு முடியாமல் போகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. அதுலேருந்து நம்ம தடுக்கிறதுக்கு இந்த டிப்பு ஃபுல்லாக இருக்கும், பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ஒரு எண்ணெயை ஒரு கரண்டிலேயோ இல்லை தாளிக்கிற சட்டியிலையோ தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதை நல்லா சூடுபடுத்திட்டு பச்சை கற்பூரம் 1 இல்லை 2 இந்த மாதிரி போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு பச்சை கற்பூரம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க படுக்கை அறையில போய் இதை வச்சுட்டு கதவை நல்லா லாக் பண்ணிருங்க. லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பச்சை கற்பூரத்துக்கு இந்த எண்ணெய் வாசனைக்கு கொசு வரவே வராது. அப்படி இருந்தாலும் அது வெளியில ஓடிடும். இதை சுவாசிக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் சளி பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த மழை காலத்துல ஒரு குட்டி வகையான கொசு, அதாவது இது ஒரு மழைக்கால பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த மழை காலத்துல அதிக அளவில் இருக்கும். இதனால நம்மளுக்கு வியாதிகள் பரவுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. இது குறிப்பா நான் ஏதாவது பழம் நறுக்கி வச்சாலோ இல்லை காய் நறுக்கி வச்சிருந்தாலோ சாப்பாடு பொருள் ஏதாவது திறந்திருந்தாலோ அதில் அதிக அளவில் இது போய் உக்காந்து இருக்கும். அதை திருப்பி நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு அதனால உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுலேருந்து நம்மளை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னா ஒரு வெள்ளை துணியில் ஒரு 5 இல்லை 6 கிராம்பை அதை அப்படியே திறந்து வைங்க. கிராம்பு வாசனைக்கு இந்த பூச்சி வராது. இல்லைன்னா ஏதாவது ஒரு பழத்தில் இந்த கிராம்பை குத்தி வைங்க. இந்த மாதிரி குத்தி வச்சிங்கன்னா பழம் இருக்கிற 5 மீட்டர் சரௌண்டிங்கில் இந்த பூச்சி வராது. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.